ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம கொஞ்சம் அவுட்டிங் தான் போயிருந்தோம். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். பீச்சில் வந்து நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் பீச்சு பக்கத்தில் தான் சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு மாசெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு பீச்சுக்கு போய் கொஞ்சம் காற்று வாங்கலாம். பீச்சுக்கு போனாலே நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும். என்னோடய பையன் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் அங்கே பீச்சுக்கு போகிற நேரம் ஒரு இடத்துல வந்து நல்லா க்ரௌடாக இருந்துச்சு. என்னென்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, 2 தாத்தா வந்து மீன்லாம் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாகவே துடிக்க வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. சின்ன போட்டில் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க வாங்கி கூறாக வச்சுருந்தாங்க. 2 மீன், அதாவது இதில் வந்து மீனை விட நண்டுலாம் அதிகமாக இருந்துச்சு. நண்டை தான் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த 2 தாத்தாவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நண்டை எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆனால் வந்து நம்ம வந்து அதோட விலையை கம்மி பண்ணி வாங்குகிறோம். அவங்க நடுக்கடலில் போய் கஷ்டப்பட்டு அந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அந்த வலையிலேருந்து வெளியெடுக்கிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அவங்க உழைச்சி டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க உழைப்பை வந்து அதில் போடுறாங்க. அவங்கள பார்த்திங்கனாலே தெரியும். அவங்க எத்தனை பேர் நின்னாங்க, நிறைய பேர் அவங்கள சுற்றி நின்னாங்க. யாரையுமே மைண்ட் பண்ணலை. அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு 2 தடவை உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கூறாக வச்சுருந்தது எல்லாருமே 4, 5 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 100 ரூபாங்கிறது ஒருத்து தான் நான் சொல்லுவேன். 2 மீன் மட்டும் இருந்துச்சு. அது என்ன மீனுன்னு எனக்கு தெரியல. அது 2மே ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் வலையை எடுக்க அது உள்ளே தான் என்ன மீன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கடலை என்ஜாய் பண்ண போயாச்சு. பாய்.